ஹலோ ஹாய் குட் மார்னிங். இன்னைக்கு நான் வந்து சிக்கன் பிரெட் ஆம்லெட் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேரட், பெரிய கேரட் வந்து இப்படி மெலிசாக திருவி எடுத்துக்கோங்க. கேப்சிகம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து ஆம்லெட்டில் நம்ம போடுறப்போ நல்லா பொடி பொடியாக இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். பெருசாக இருந்தால் டேஸ்ட் கொடுக்காது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், முட்டை ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனு. இது வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து கோதுமை பிரெட், ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன். இது கூட இப்போ சேர்க்கறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சிக்கனில் வந்து என்ன போட போகிறேன்னா, நான் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு. இதை மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து வானல்லே தான் தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமர் கூட யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படி இப்போ வேக வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி இப்போ வானல் வச்சாச்சு. இதோட இப்போ நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்து தான் இந்த கறியை வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ இதில் சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே சேர்த்துட்டோம். இப்போ நான் வானல்லே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி தான் நான் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது வேகணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு அப்படியே வெந்துட்டதுக்கப்புறமா இதை வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக நம்மளுக்கு வேணும்னா அதை சரி பண்ணிக்கணும். எடுத்து சிக்கன்லேயே நல்லா தண்ணி விடுதில்லை. இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். சுண்ணாதான் அது நல்லா கரெக்டாக இருக்கும். நம்ம கறியிலே நல்லா தண்ணி விடுது இல்லையா. நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்தேன், ஆனால் தண்ணி நிறைய விடுது. இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் செஞ்சு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரெட் ஆம்லெட் போடுறப்போ கரெக்டாக இருக்கும். இது 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து அதை இந்த மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது கூட வந்து கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதோட தனி மிளகாய்த்தூள். அப்புறமா ஒரு சிட்டிக்கு வந்து மஞ்சள்தூள், அந்த கவிச்சி ஸ்மெல்லு இதாகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நிறைய வேணாம், ஜஸ்ட் இவ்வளோ. அதுக்கப்புறமா இது வந்து ஆர்கானோ இருக்கு இல்லையா, இது பிஸா. ஸோ இது வந்து கொஞ்சமாக இதோட மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், இவ்வளோதான். கொஞ்சமாக இதோட உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மேஷ் பண்ணலாம். பாருங்கள், தண்ணி சுண்டி கறி நல்லா வெந்து வந்துடுச்சு இல்லையா, அவ்வளோதான். இப்போ நான் முட்டையை மேஷ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டு இதோட வந்து சிக்கன், அந்த கேரட், கேப்சிகம், வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கொத்தமல்லி கீரை, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து தான் நம்ம ஆம்லெட் போட்டு ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டே டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அது கூட பட்டர் சேர்த்து பண்ணணும். நான் காமிக்கிறேன் எப்படி சேர்த்துன்னு. பாருங்க, நல்லா தண்ணி சுண்டி சிக்கன் நீட்டாக வெந்து வந்திருக்கு இல்லையா. முட்டையை மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதோட கேரட் சேர்த்துட்டேன் நான். இப்போ வந்து கேப்சிகம் சேர்த்துக்கணும். அது கூட வந்து வெங்காயம், கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா. மேஷ் பண்ணுறப்ப நம்ம என்னென்ன போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் ஆர்கானோ, உப்பு, அவ்வளோதான். அதை மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ சிக்கனும் வெந்து தண்ணியெலாம் நல்லா வற்றி ட்ரையாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதையும் இதோட சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. இப்போ இதையும் இதோட சேர்த்துட்டு நம்ம ஆம்லெட் போட்டு, அதுக்கு முன்னாடி வந்து ப்ரெட்டை கொஞ்சமாக பட்டர் போட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆம்லெட் போட்டு சென்டரில் வச்சு சாப்பிட்லாம். இதோட இப்போ நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். வச்சுட்டேன், சூடு ஏறிட்டு இருக்கு. இதோட கொஞ்சம் பட்டர் சேர்த்து பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் போட்டுக்கலாம்.
நான் ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. டோஸ்டர் இருந்தால் கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட டோஸ்டர் இல்லை, அதனால நான் இப்படி எடுத்துக்கிறேன். மேலேயும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். டோஸ்ட் ஆகட்டும். நல்லா டோஸ்ட் ஆகிருக்கீங்க பாருங்கள் ரெண்டு பக்கமும். இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதே பேன்லேயே நம்ம பட்டர் சேர்த்து ஆம்லெட் போட்டுக்கலாம். நார்மலாக செய்கிறத விட நான் இதில் சிக்கன் சேர்த்து பண்ணியிருக்கேன், அதுதான் டிஃப்ரெண்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு போய் பாருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியமான சிம்லையே வைக்கலாம், வேகட்டும். பாருங்க இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் விட்டு திருப்பி போட்டுக்கலாம், வேகட்டும். நல்லா திருப்பி போட்டு திரும்பி இந்த பக்கம் 2 நிமிஷம் வேகட்டும். இதை அப்படியே ப்ரெட்டு கூட வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்கள் ஆம்லெட் போடுறீங்க இல்லையா, அது மேலேயே ப்ரெட்டை வச்சு அப்படியே போட்டாலும் போடலாம். நான் எப்படி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு ப்ரெட்டு மேலே கொஞ்சமாக இது டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறமா கொஞ்சம் மயோனஸு, அதுக்கப்புறமா இது வச்சு இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு அந்த மயோனஸு சாஸ் எதுவுமே சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம். இது சிம்பிளான ரெசிபி தான். பட் நான் இதில் இன்றைக்கி சிக்கன் சேர்த்து பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள் நல்லா வெந்திருக்குல்ல, அவ்வளோதான். இப்போ இது எப்படி நான் ஸ்டஃபிங் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டு மேலே நம்ம போட்டு வச்சுருக்க ஆம்லெட் இருக்கு இல்லையா, அதை இப்படி வச்சுக்கோங்க. நம்ம போட்ட ஆம்லெட்டு 2ஆக பிரிச்சுக்கிட்டோம், ஒன்றே வைக்க முடியாதுல்ல, இவ்வளோ வச்சுக்கிட்டோம். இப்போது இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெட்சப், ஓகே, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மயோனஸ், சீஸ் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா விட்டுடுங்க. நான் சீஸ் சேர்க்கல, அவ்வளோதான். இதை இப்படி வச்சுட்டு அவ்வளோதான், அப்படியே சாப்பிட்டு போகிறோம். ஓகேவா?